இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரம் திங்கட்கிழமை இன்று நம் அனைவருடைய இறை வார்த்தை பகிர்வில அன்னையம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம் அனைவரையும் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம். முதல் வாசகம் லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1, 2 மற்றும் 11 முதல் 18 முடிய. இந்த வாசகம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எப்படி அவன் இந்த மண்ணக பயணத்தை தொடர வேண்டும்? இந்த பயணம் மண்ணக வாழ்வு சார்ந்ததா அல்லது விண்ணக வாழ்வை சார்ந்ததா? இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறை வார்த்தை ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தவர்கள். அப்படி நாம் இந்த உலகத்தை சாராமல் விண்ணுலகை சார்ந்தவர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியதாக இன்றைய முதல் வாசகம் ஆரம்பிக்கப்படுகிறது. இறைவன் தந்தை கடவுள் மோசேயிடம் கூறுகிறார், இஸ்ரேல் மக்களிடம் நீ கூற வேண்டியவை என்னவென்றால், உங்கள் கடவுளாகிய நான் தூய்மையாக இருப்பது போல நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்று. ஆக தந்தை கடவுள் எப்படி தூய்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்ற பொழுது, அப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் எதையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடித்தால் அவர்கள் தூய்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை தந்தை கடவுள் இங்கே சொல்லுகின்ற பொழுது, களவு செய்யாமலும் பொய் சாட்சி சொல்லாமலும் அடுத்தவருடைய பொருட்களை கொள்ளையிடாமலும் காது கேளாதவர்களை சபிக்காதவர்களாகவும் பேச்செழுதவர்களை சபிக்காதவர்களாகவும் அநீதியான தீர்ப்பிடாமலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடருகின்ற பொழுது நாம் தந்தை கடவுளைப் போல தூய்மை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை தந்தை கடவுள் இங்கே மோய்சர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகிறார். ஆக இது உலகில் இருக்கின்ற நாம் அனைவருமே உலகை சார்ந்ததாக பார்வைக்கு இல்லை என்றாலும் அது விண்ணக வாழ்வை சார்ந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தை அதிகமாக காயப்படுத்தும். ஒருவேளை நாம் அடுத்தவர்களுக்கு பொய்யானை சொல்லுகின்ற பொழுது, பொய் சொல்லுகின்ற பொழுது, திருடுகின்ற பொழுது, ஊனமுற்றவர்களை சபிக்கின்ற பொழுது, தேவையற்ற வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது திணிக்கின்ற பொழுது, இவை அனைத்துமே உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடும். எனவே நாம் அனைவருமே தந்தை கடவுள் எப்படி தூய்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே தந்தை கடவுள் மோய்சன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்திய எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 31 முதல் 46 முடி இறைவார்த்தை. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி கூறுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்வையின் போது என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை இங்கே அழகாக சொல்லுகிறார். பசியோடு இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த உதவிகள் எல்லாம் எனக்கே செய்தீர்கள். இப்படி நீங்கள் யாருக்கெல்லாம் செய்யவில்லையோ அது எனக்கே நீங்கள் செய்யவில்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். எனவே யாரெல்லாம் பசியோடு இருந்தார்களோ, அந்நியராக இருந்தார்களோ, ஆடையின்றி இருந்தார்களோ, தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தார்களோ, சிறையில் இருந்தார்களோ, இவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் விண்ணகத்துக்குரியவர்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என் தந்தையினுடைய இல்லத்திற்கு வாருங்கள். யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்கள் அனைவரும் நரக நெருப்பிற்கு செல்லுங்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார். முதல் வாசகம் ஆன்மீக ரீதியாக மனம் சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த உலகத்தினுடைய அன்றாட தேவைகளை
யாரெல்லாம் தனக்கு அதிகமாக வைத்திருந்து பிறருக்கு கொடுக்காமல் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆகிய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் இரண்டும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த தவ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் விபூதி புதன் என்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தை கேட்கின்ற பொழுது தவம் செய்தல், நோன்பு இருத்தல், இறை வேண்டுதல் செய்கின்ற பொழுது இவை அனைத்துமே எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருந்தானோ அது மட்டுமல்ல, மாறாக அதை எவனொருவன் தன்னுடைய வாழ்விலே கடைபிடிக்கின்றானோ அவனால் மட்டும்தான் இறைவனுக்காக இருக்க முடியும் என்பதை இயேசு தெள்ள தெளிவாக அழகாக கூறுகிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எதை பற்றி நாம் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வு முழுவதுமாக இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான கொடை. நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அடுத்தவர்களை காயப்படுத்துவதை விட நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்து மகிழ்ச்சி கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த மண்ணகத்திலே நாம் இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் வார்த்தையின் வழியாக, நம் செயல்பாடுகளின் வழியாக அடுத்தவர்கள் இறைவனை காணுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வாசகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இறைவனுக்குரியவர்களாக வாழுகின்ற பொழுது எப்பொழுதுமே இறைவன் நம்மை கைவிட மாட்டார், மாறாக நம்மை வழிநடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைய நாளிலே நாம் பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.